நான் உங்க ஜீவா. என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளின்னு வந்தாலே சின்ன குழந்தைகளோட முகத்திலையும் மனதிலையும் சந்தோஷம் தாண்டவம் ஆடும். புது துணிமணிகள், வீட்டில் அம்மா சுடுற பலகாரங்கள், அப்பா வாங்கி கொடுக்குற பட்டாசுகள்னு எல்லாம் சேர்த்து நம்மளோட மனதை மகிழ்ச்சியின் உச்சிக்கே கொண்டு போயிடும். இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான தருணத்துல நம்மளுடைய அஜாக்கிரதையில ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளோட மனசே ஒடிஞ்சு போயிடும். வாழ்க்கை பூரா அந்த வடு போகவே போகாதுங்க. இப்ப நான் சொல்ல போற துன்பமான சம்பவம் எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வேற எதுவும் இல்லை, பட்டாசு பொருட்களால் ஏற்படுற வெடி விபத்துகள் தான். இந்த விபத்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை சேதப்படுத்துறதுல இருந்து உயிரையே எடுக்கிற அளவுக்கு கூட நிகழ்ந்திருக்கு. இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் இனிமே நடக்கவே கூடாதுங்க. அதுக்காக நான் சொல்ல போற யோசனைகளை கேட்டு நடந்துக்கங்க. தீ விபத்து இல்லாத தீபாவளியை கொண்டாடு. இந்த யோசனைகள், பாதுகாப்பு வழிமுறைகள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் சேர்த்துதான். ஏன்னா குழந்தைகளை பாதுகாக்கிற பெரிய பொறுப்பு பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பா மக்கள் நலனுக்காக வெளியிட்டிருக்க சில பாதுகாப்பான யோசனைகளை பார்ப்போம். பெரியவர்களின் பார்வையில் பட்டாசை வெடித்து மகிழுங்கள். விர் என்று பாயும் ராக்கெட்டை வெட்டவெளி தேடி வெடித்திடுங்கள். ஒன்று கூடி வெடித்து மகிழ்வோம் தக்க பாதுகாப்புடன். பட்டாசு வெடிக்கும் போது ஒரு வாளி நீர் பக்கத்தில் இருக்கட்டும் உங்கள் பாதுகாப்பிற்கு. பட்டாசை கொளுத்தியவுடன் சட்டென்று தூரம் விலகிடுங்கள். பூவாய் மலரும் புஷ்வானத்தை பாதுகாப்பாய் பக்கவாட்டில் நின்று கொளுத்திடுங்கள். நீண்ட வத்தியே பட்டாசை பாதுகாப்பாய் வெடிக்கும் உத்தி. பட்டாசு கொளுத்தும் முறை பற்றி தயாரிப்பாளர் அறிவுரையை பின்பற்றுங்கள். பட்டாசை சட்டைப்பையில் வைத்திருந்தால் உங்களுக்கு வரும் ஆபத்து. கொண்டாட்ட குதூகலத்தில் தீ விபத்திற்கு வித்திடாதீர். பறந்து தவழும் மெல்லிய புத்தாடை பட்டாசுக்கு ஆகாதே. எரிந்து அணைந்த பட்டாசை பக்கத்தில் சென்று பார்க்காதீர்கள். திடீரென்று சீறி பாய்ந்து வெடித்துவிடும். உடனே அகற்றுவீர் எரிந்து அணைந்த மத்தாப்பை. இல்லையே உங்களுக்கு வரும் ஆபத்து. ஊதுவத்தி, விளக்கு, மெழுகுவத்தி இது போன்ற பொருட்களை பட்டாசு அருகே வைக்காதீர்கள். பட்டாசு கொளுத்தும் போது இறுக்கமான ஆடை அணியுங்கள். முடிந்தவரை பருத்தி ஆடையாக இருக்கட்டும். பட்டாசுகளை வீட்டிற்கு வெளியே வெடிக்கச் செய்யுங்கள். தீக்காயம் ஏற்பட்டால் குளிர்ந்த நீரை ஊற்றுங்கள். காயத்தை மெல்லிய துணியால் மூடி மருத்துவரிடம் செல்லுங்கள். தீக்காயத்தின் மீது இங்க், எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தாதீர்கள். பட்டாசு விற்கும் கடைகளுக்கான நிபந்தனைகள். தண்ணீர் மற்றும் மணல் வாளிகள் எந்த நேரமும் பயன்படுத்தத்தக்க வகையில் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். புகைப்பிடிக்க கூடாது. அறிவிப்பு பலகை வைத்து அதன்படி கடைகளின் அருகில் ஒருவரையும் புகைப்பிடிக்க அனுமதிக்க கூடாது. கடைகளின் அருகே பட்டாசு கொளுத்த அனுமதிக்க கூடாது. மின் தடையின் போது மெழுகுவர்த்தி மற்றும் எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. டார்ச் மற்றும் பேட்டரி விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். உதிரி பட்டாசுகளை விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும். தரமான மின் ஒயர்கள், இணைப்புகள், மின் சாதனங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கடையை மூடும்போது பலமுறை கவனத்துடன் பார்வையிட்டு மின் இணைப்புகளை துண்டித்து பின் கடையை மூட வேண்டும். எளிதில் தீப்பற்றக்கூடிய எண்ணெய் மற்றும் காகிதங்களை கடைகளிலோ கடைகளின் அருகிலோ சேமித்து வைக்காதீர்கள். தீ உரிமம் வழங்கிய கட்டிடத்தில் மட்டும் பட்டாசுகளை விற்பனை செய்ய வேண்டும். ஓலை வேயப்பட்டு கூரையின் கீழ் விற்பனை செய்யக்கூடாது. அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் செயல்பட வேண்டும். வாடகை கட்டிடமாக இருப்பின் உரிமையாளரின் அனுமதி பெற்றே கடை நடத்த வேண்டும். மேற்கொண்ட விதிமுறைகளை மீறி பட்டாசு விற்பனை செயலில் ஈடுபட்டால் வழங்கப்பட்ட தடையின்மை சான்று தானாகவே ரத்தாகிவிடும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை காத்திருக்கிறது. வெடிவிபத்து இல்லாத தீபாவளியை கொண்டாட தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த வழிமுறைகளை பின்பற்றி அசம்பாவிதங்கள் நடைபெறாத ஒரு தீபாவளி திருநாளை கொண்டாடுவீங்க நான் நம்புறேன். எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது எப்படி இருக்கு?
மகிழ்ச்சியா தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்து.